என்னதான் நிறைய சேவிங்ஸ் மெத்தட் இருந்தாலும் தங்கத்துல சேர்த்து வைக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு சின்ன சேவிங்ஸ் பெரிய மாற்றம்ல. இன்னைக்கு ஸ்டோரி நம்பர் 6. ஒரு ஊர்ல மாணிக்கம்ன்ற ஒரு வியாபாரி தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனால இவர் எந்த அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறாரோ அதே மாதிரி அதிகமா சேர்த்து வைக்கிறதுலயும் கவனம் செலுத்துவாரு. மாணிக்கமோட சேமிப்பு திட்டம் எப்படி இருக்கும்னா, தனக்கு வரக்கூடிய லாபத்துல அன்னைக்கு தேவையான அத்தியாவசிய பணத்தை மட்டும் கையில வச்சுட்டு மிச்ச எல்லா பணத்தையும் கோல்டு, லேண்ட்னு ரெண்டு முக்கியமான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைப்பாரு. ஒரு நாள் மாணிக்கம் எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல சிக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்ப இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்லும் போது அவங்க குடும்பத்துக்கிட்ட அந்த பணம் இல்ல. என்னதான் மாணிக்கம் அவ்வளவு பணத்தை லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் அவர் தேவைக்கேற்ற மாதிரி அந்த லேண்டை வித்து உடனே பணமா மாத்த முடியாது. ஆனா கோல்டு அப்படி கிடையாது. உடனடியா அவரோட பையன் அப்பா சேர்த்து வச்சிருந்த தங்கத்தை வித்து பணமா மாத்தி அவரோட உயிரை காப்பாத்துறாரு. உயிர் காப்பான் தோழன்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு மாணிக்கமோட உயிரை காப்பாத்துனது அந்த தங்கம் தான். நீங்களும் கோல்டுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் கோல்டுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.